அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒன்றுமே கிடையாதுண்ணே. நான் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு என்னை பற்றி பாசிட்டிவாக எழுதுனீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போது என்னை தவிர இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சையினால தான் நான் இங்கே நிற்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. ஆனால் இல்லைண்ணே, இப்போது நான் சம்பாதிக்கிறேன் வரேன்னா, நான் இந்த படம் எடுக்கணும்னா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்துன்னா அதை பார்க்குறாங்க, இல்லை வந்து ஒரு ஷோ வரும், வெளியில் ஒரு ஓப்பனிங் போகிறோம்னா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறதுல ஒன்றுமே கிடையாதுண்ணே. ஏன்னா நான் இங்கே நிற்கிறேன்னா மக்கள் நம்ம யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிற்கணும், அவ்வளோதான் விஷயம். மக்கள் போட்ட பிச்சைனால தான் நான் இங்கே நிற்கிறேன். மக்களுக்கு நான் செய்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க பண்ண எனக்கு பண்ணதை விட சொல்கிறதுன்னா யாருக்கு எகென்ஸ்டாக பண்ணல, வறுமைக்கு எகென்ஸ்டாக தான் நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்டாக நான் பண்ணேன், மற்றபடி எதுவுமே பண்ணல. நான் இப்போ இல்லைண்ணே, அமுதனுக்கே தெரியும். நான் ஆரம்பத்துலேருந்து 2500 3000 சம்பளம் வாங்குறதுலேருந்து அதில் ஒரு 1500 2000 நான் செலவு பண்ணுவேன். அண்ணனுக்கே தெரியும். ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். அப்படி எகென்ஸ்டாக என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பொறுத்து ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதானே.